தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டா காத்துட்டு இருந்த ஒரு கனவு இப்போ நனவாகிருக்கு. இந்திய சினிமாவின் 2 இமயங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமல்ஹாசனும் மறுபடியும் ஒரு பிரம்மாண்ட படத்துல ஒன்னு சேர போறாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சரியா பிப்ரவரி 19ஆம் தேதி சாயங்காலம் 7:12 மணிக்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இந்த இமாலய அறிவிப்பு உறுதி செஞ்சாங்க. இந்த 7:12 மணிங்கிறது கூட சும்மா இல்ல. நம்ம உலக நாயகனோட பிறந்த நாள் நவம்பர் 7, சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் டிசம்பர் 12. இந்த 2 தேதிகளையும் குறிக்கிற மாதிரி தான் 7:12ன்னு நேரத்தையே தேர்ந்தெடுத்திருக்காங்க. உலகங்கள் ஒன்றிணையும் போது ஒரு பக்கம் சாய்வதேது அப்படிங்கிற கேப்ஷனோட வெளியான இந்த போஸ்டர் சோஷியல் மீடியாவையே தெறிக்க விட்டுருக்கு. முதல் போஸ்டர்ல ஒரு பழைய மெக்கானிக் ஷெட்ல ஒரு விண்டேஜ் கார் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இத பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை கதை 1960 அல்லது 80கள்ல நடக்கலாமோன்னு கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத தொடர்ந்து கூல் ரெட்ரோ ஸ்வாக் அப்படிங்கிற வாசகத்தோட இன்னொரு போஸ்டரும் வெளியானது. இந்த வரலாற்று படத்தோட ப்ரோமோ ஷூட் ஏற்கனவே சென்னையில ரகசியமா நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 21 மதியம் 12:07 மணிக்கு தியேட்டர்கள்ல அந்த ப்ரோமோ வீடியோ வெளியாக போகுது. இதுல தலைவரும் ஆண்டவரும் 80 ஸ்டைல்ல செம மாசா ஸ்டைலா என்ட்ரி கொடுப்பாங்கன்னு ரசிகர்கள் உச்சக்கட்ட எதிர்பார்ப்புல இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் முழுசா ஒன்னா நடிச்சு பல வருஷங்களாச்சு. அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, 16 வயதினிலே, இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு அவங்க கூட்டணியில வந்த படங்கள் எல்லாம் இன்னைக்கும் கிளாசிக் தான். தில்லு முள்ளு படத்துல கமல் கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கு பிறகு 2 பேரும் ஒரு முழு நீள படத்துல நடிக்கவே இல்ல. சரியான கதைக்காக பல வருஷமா காத்துட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட 47 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் இணையறாங்க. காலம் மாறினாலும் இந்த கலைத்தாயின் பிள்ளைகள் மீண்டும் ஒன்னு சேர்றது ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வரலாற்று படத்தை இயக்க போறது யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயிலர் டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் தான். தலைவரை வச்சு ஜெயிலர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்ட கொடுத்த நெல்சன் இப்போ இந்த 2 ஜாம்பவான்களையும் ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வர மிகப்பெரிய பொறுப்பை ஏத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குனர்களோட பேர் அடிபட்டாலும் கடைசியில நெல்சன் தான் தேர்வாகியிருக்கார். 2 லெஜண்ட்ஸும் ஒரு சீரியஸான ஆக்ஷன் கதையை விட ஒரு லைட் ஹார்ட்டட் டார்க் காமெடி ஜானர்ல நடிக்க விரும்பினதாகவும் அதுக்கு நெல்சனோட ஸ்டைல் சரியா இருக்கும்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இவங்களோட ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பாளரா இணைஞ்சிருக்கார். நெல்சன் அனிருத் காம்போவோட மேஜிக் பத்தி சொல்லவே வேணாம். அதனால பாட்டும் சரி, பின்னணி இசையும் சரி வேற லெவல்ல இருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இந்த பிரம்மாண்டத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. தலைவர், ஆண்டவர், நெல்சன், அனிருத் இந்த கனவு கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் படத்துல இந்த ஜாம்பவான்களை பார்க்க நீங்க எவ்ளோ ஆவலா இருக்கீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வெளியாக போற ப்ரோமோ வீடியோ இந்த எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு எகிர வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல. இந்த படத்தை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.